நீங்க வந்து ஏகப்பட்ட மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒரு மாஸ்டர் பேரு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னென்ன அப்படின்னு நீங்க Yes. வந்து சொல்லுங்க மேம். உங்க ஜர்னி கண்டிப்பா. அப்படியே சொல்லுங்க. கல்யாண் மாஸ்டர்னா அவர்கிட்ட வந்து நாங்க 7G ரெயின்போ காலனி, மன்மதன், நிறைய ஹிட் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆஞ்சநேயா, அஜித் சார் படம். ம். நிறைய சாங்ஸ் பண்ணும்போது அவர் ஒன்றும் இல்லை, ரெடி டேக் மானிட்டர் இது மட்டும்தான் வாய்ஸ் வரும், வேற எதுவுமே வராது. அவர் கல்யாண் மாஸ்டர் வேற ஏதாவது வாய்ஸ் வருமா? அப்பெல்லாம் நாங்க வந்த புதுசு, வேற ஏதாவது வாய்ஸ் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு குவைட்டா சொல்லுவாரு, சைலண்டா போகும். அந்த மாதிரி ஒரு இது. சிவசங்கர் மாஸ்டர் இருந்தாரு, அவரு நல்லா செட்டே அதிரும், அது ஒரு ட்ரெண்டிங்ல அவரு ஜாலியா பேசுவாரு. பிருந்தா மாஸ்டர் கிட்ட வந்து நாங்க டெடிகேஷன் நிறைய. பிருந்தா மாஸ்டர் தான் அவங்க சாப்பிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்லை. எவ்வளோ சாங் குரூப்ஸ் ஆடி இருக்கோம், பிருந்தா மாஸ்டர் சாப்பிட்டு நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எப்ப சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க டான்சஸ் பிரேக் விட்டுட்டா கூட நாங்க ஜில்லுன்னு ஒரு காதல், எஸ்ஜே சூர்யா சார் படம் அன்பே ஆறுயிரே, அந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது மாஸ்டர் எப்போ ரிலாக்ஸ் ஆவாங்கன்னே சொல்ல முடியாது. எனி டைம் செட்லயே இருப்பாங்க அவங்க. அந்த ரெடின்னு அடுத்து என்ன அப்படிங்கறத அது சொல்லிட்டே இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கு, அந்த டெடிகேஷன், அந்த அடுத்தது என்ன அந்த சுறுசுறுப்பு, அதெல்லாம் எங்க பிருந்தா மாஸ்டர் கிட்ட பார்த்தது. அவங்க கிட்ட பார்த்து அந்த எனர்ஜி, நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, உங்க பக்கத்துல நாங்க இருக்கேன்னா உங்க எனர்ஜி எங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்வாங்கி உள்ள வந்துரும். அந்த மாதிரி பிருந்தா மாஸ்டர்.